வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்டீஜ் ஐரிஸ் மிக்சர் கிரைண்டருடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு மிக்ஸி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் நல்லா ஓடிட்டு இருந்த பிரீத்தி மிக்ஸி வந்து திடீர்னு வந்து புகஞ்சு போயிடுச்சு. ஸோ எங்கள் அம்மாவால் சமைக்க முடியல, அதனால நான் அமேசானில் ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் டெலிவரி காட்டுதே, பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்குது. ஸோ இந்த மிக்ஸி எப்படி இருக்குது, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அமேசான்லேருந்து நமக்கு வந்து ஒரு தனி பாக்ஸ் எதுவுமே போடல. ப்ரெஸ்டீஜோட இந்த பாக்ஸே தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, இன்னொரு பாக்ஸோடைய காசு மிச்சம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. எல்லாமே தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுப்போம். நிச்சயமாக ஏதாவது ஜார் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜார் இருக்குது. ரொம்ப அருமையாக பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது சூப்பரான ஒரு ஜூஸர் ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லி அழகாக பார்த்துக்கலாம். வித் மெஷரிங்கும் இருக்குது. நம்ம எத்தனை எம்எல் வந்து ஜூஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். இதோட லிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மேலே ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி வச்சுருக்குறாங்க. நல்லா ஒயிட் கலரில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிட்டு வித் கப்பு மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து மெஷர் பண்ணி உள்ளே ஊற்றுறதுக்காகவும் அண்ட் உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் கிரைண்ட் ஆகும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி லாக் பண்ணி வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் அண்ட் ஸ்டெய்னர். ஸோ உள்ளே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த பகுதியில் தான் வந்து கிரைண்ட் ஆகும். வெளியே வந்து ஜூஸை வந்து அது வெளியே தள்ளிடும். நம்ம இது வழியாக வந்து ஜூஸை வந்து போர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது வந்து வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் வந்து நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நல்லா அருமையாக வந்து சுற்றுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜார் இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா ஜார்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து 4 ஜார் இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர். ஒரு ஜூஸர் ஜார் இருக்கும். 3 ஜார்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஜாரு. இவ்வளோ தான் இருக்கும். இது ஒரு 1/2 லிட்டர் தான் கெப்பாசிட்டி வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரைண்டிங் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது டர்மரிக், சில்லி இந்த மாதிரி ஏதாவது ட்ரையான ஐட்டம்ஸ் வந்து பவுடர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு ஜார் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெட் கிரைண்டிங் ஜாரு. நம்ம மாவு ஏதாவது அரைக்கணும், ஈரமான மாவு ஏதாவது அரைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தோசை மாவு அந்த பேட்டரெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஜார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. ப்ரெஸ்டீஜ் பற்றி சொல்லவே வேணாம். ஹேண்டில்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்ச இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழேயுமே இந்த இது வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. சில கம்பெனியில் வந்து இங்கே வந்து மெட்டல் கொடுத்துருப்பாங்க, வித் பிளாக் பெயிண்ட்டோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கொடுக்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் இந்த 3 ஜாருக்குரிய லிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஜாருக்கு வந்து ப்ளூ கலர் லிட்டு வருது, ஒரு இதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட் வருது. இது வந்து வெட் கிரைண்டிங்குரியது. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மிக்சர் கிரைண்டராக இருக்கும். வாவ், ஹியர் இஸ் த மிக்சர் கிரைண்டர். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹெவியாக நல்லாவே இருக்குது. ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. நல்லா 4 ஃபிங்கர்ஸ் வச்சு அழகாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளில் இந்த மாதிரி இருக்கும் இதோடைய கனெக்டர். கீழே வந்து ப்ரெஸ்டீஜுக்கான அதோட லேபிள், மாடல் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நம்ம ஹெவியான லோடு போட்டு மிக்ஸி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பட்டனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அதோடைய ஒயர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் மேனுவல், சூப்பரான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜூஸர் ஜாரு, நம்ம ஜூஸ் போடுறதுக்காக. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா 750 வாட்ஸ் மோட்டர். 750 வாட்ஸ் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டர்மரிக், சில்லி இந்த மாதிரியெல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது 750 வாட்ஸ் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து வரும். 550 வாட்ஸ் மிக்ஸி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. நீங்கள் அந்த மாதிரி ஆப்ரேஷன் எப்போவுமே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 750 வாட்ஸ் கன்சிடர் பண்ணுறது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லா மிக்ஸிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பல்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து விப் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. பட் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து சேம் தான். நம்ம வந்து இது வந்து பல்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் வந்து மிக்ஸியில் வந்து ஜூஸ் ஏதாவது ஒன்று அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் அதோட ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்.
இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானோடைய லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.